यौ योगिनश्च मुनयो निगृहीतचित्ताः ध्यायन्ति जन्ममरणार्तिविमुक्तहेतोः तौ शारदाम्बुजनिभौ सकलेष्टदौ ते मातः सदैव चरणौ शरणं प्रपद्ये. அம்மா ஜெகன்மாதா புவனேஸ்வரி தாயே, உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணாகதி செய்கிறோம், எப்பொழுதும் சரணாகதி செய்கிறோம். உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்படிப்பட்டவை தெரியுமா? சாரத அம்புஜ நிபௌ, சரத்காலத்தில் மலர்கின்ற தாமரை மலரை போன்று அவ்வளவு ஒளியுடன் அவ்வளவு மலர்ச்சியாக விளங்கக்கூடியவை. அது மட்டுமல்ல, சகலேஷ்டதௌ, எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவை. அப்படிப்பட்ட திருவடிகளை நாங்கள் வணங்குகிறோம். உன்னுடைய திருவடிகளை நாங்கள் மட்டுமா வணங்குகிறோம்? யாரெல்லாம் வணங்குறாங்க தெரியுமா? யோகினக முனையக யோகினக, யோகிகள், ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவர்கள், மனநசீலர்கள், இறைவனையே பரம்பொருளையே குறிக்கோளாக கொண்டு எப்பொழுதுமே பரம்பொருளையே தியானிப்பவர்கள், நிகிருஹீத சித்தாக, மனதை நன்கு உலகிடமிருந்து வசப்படுத்தி உலகிடமிருந்து மீட்டெடுத்து தேவியின் திருவடிகளில் வைத்தவர்கள். அவர்கள் தியாயந்தி, அந்த யோகிகளும் முனிவர்களும் உன்னுடைய திருவடி தாமரைகளை அவர்கள் தியானம் செய்கிறார்கள். எதற்காக தியானம் செய்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய திருவடிகள் ஜன்ம மரணார்த்தி விமுக்தஹேதோஹோ, உன்னுடைய திருவடிகள் பிறப்பு இறப்பு துன்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை கொடுக்கக்கூடியவை என்பதை அறிந்து, எந்த திருவடிகள் நமக்கு மோட்சத்தை தருமோ, எந்த திருவடிகள் நமக்கு எப்பொழுதும் அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருக்கச் செய்யுமோ, எந்த திருவடிகள் நம்மை பிறவா பெருநிலையில் இருக்கச் செய்யுமோ, அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிகளை, தேவியின் திருவடிகளை, தாமரையை ஒத்த அந்த திருவடிகளை, விருப்பங்களையெல்லாம் தரக்கூடிய அந்த திருவடிகளை நாங்கள் சரணாகதி செய்கிறோம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஜெகதம்பார்ப்பணமஸ்து.